குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். அவ்வியக்தவாணி. ஆமா, ஒரு பவர்ஃபுல் வாணி தான். பவர்ஃபுல் ஆக்குறதுக்கு தான் அப்பா வாணி சூப்பரா சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், சரி வாசிங்க இன்னைக்கு. வாசிப்போம். 9/2/2025. ரிவைஸ்டு டேட் 18/1/2004. காலை முரளி அவ்வியக்த பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. உலகிற்கு அதிகாரியின் நேரடி குழந்தை, இந்த நினைவில் இருந்து சர்வசக்திகளையும் கட்டளைப்படி நடத்துங்கள். ஆமா, உலகிற்கு அதிகாரியின் நேரடி குழந்தை, இந்த நினைவிலிருந்து சர்வசக்திகளையும் கட்டளைப்படி நடத்துங்கள். ஆமா, உலகத்திற்கே அதிகாரியான நேரடியின், உலகத்துக்கே அதிகாரியா இருக்கக்கூடியது பாபா. அவருடைய நேரடி குழந்தைகள் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நினைவுல இருந்து சர்வ சக்திகளையும் கட்டளைப்படி நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடத்தினோம்னா அது நமக்கு காரியத்துக்கு வந்துரும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆமா. இன்றைய நாலாபுறங்களிலும் அனைத்து குழந்தைகள் அன்பு என்ற அலைகளில் மூழ்கி இருக்கின்றனர். அனைவரின் உள்ளத்திலும் விசேஷமாக பிரம்ம பாபாவின் நினைவு இருக்கிறது. அமிர்த வேளையிலிருந்து சாக்கார பாலனை அடைந்த ரத்தினங்கள் மற்றும் அலௌகீக பாலனை அடைந்த ரத்தினங்கள் இருவரின் உள்ளபூர்வமான நினைவுகளின் மாலைகள் பாப்தாதாவிடம் வந்தடைந்து விட்டது. அனைவரின் உள்ளத்திலும் பாப்தாதாவின் நினைவு என்ற கண்ணாடி தென்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் தந்தையின் உள்ளத்தில் அனைத்து குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவு கலந்திருக்கிறது. அனைவரின் உள்ளத்திலும் ஒரே ஒரு அன்பு நிறைந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய பாபா. மேலும் தந்தையின் உள்ளத்தில் இந்த பாடல் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் தானாகவே ஒலிக்கப்படும் இந்த பாடல் எல்லையற்ற பாடல் எவ்வளவு பிரியமானதாக இருக்கிறது. பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவிற்கு கைமாறாக உள்ளபூர்வமான அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்கள் பல கோடி மடங்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க பிரதர். அதாவது பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள், அதான் குழந்தைங்க எல்லாரும் தந்தையின் அன்புலயே மூழ்கி இருக்கீங்க, விசேஷமா பிரம்மா பாபாவின் நினைவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்குதான் பிரம்ம பாபாவின் மூலமா நீங்க சாக்கார பாலனை அடைஞ்சவங்க, அவ்வியத்த பாலனை அடைஞ்சவங்க எல்லாருடைய நினைவு என்ற மாலைய தந்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சிஸ்டர் சொன்னாரு? பாடல் பத்தி. ஆமா ஆமா, என்னுடைய அதான் பாடல் எந்த மாதிரி பாடல் ஒலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னுடைய பாபா அப்படிங்கிற பாடல் குழந்தைகள் இதயத்துல இருந்து ஒலிக்குது. அப்புறம் பாபாவோட இதயத்துல இருந்து என்ன பாடல் ஒலிக்குதுன்னா, என்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே அப்படிங்கிற பாடல் ஒலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அதான் பாபா இந்த அன்புக்கு கைமாறாக என்ன கொடுக்கறேன் அப்படின்னா, பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்களா அள்ளி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. மேரா பாபா, பியாரா பாபா, மீட்டா பாபா அப்படின்னு இப்பொழுதும் கூட உள்நாடு மற்றும் அயல்நாட்டு குழந்தைகள் அன்பு கடலில் மூழ்கி இருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த நினைவு நாள் விசேஷமாக குழந்தைகளை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நாளாகும். இன்றைய நாள் பிரம்மா பாபாவின் மூலம் கிரீடத்தை அணிந்து கொண்ட நாள். பிரம்ம பாபா குழந்தைகளை நிமித்தமாக உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை அணிவித்தார். தான் குப்தமாக ஆகி குழந்தைகளை சாக்கார ரூபத்தில் நிமித்தமாக்கினார். நினைவு திலகமிட்டார். சுயம் அவ்வியக்த சுரூபமானார். பிரகாச கிரீடம் அணிந்து கொண்டார். சுயம் செய்விப்பவராகி குழந்தைகளை செய்பவர்களாக ஆக்கினார். ஆகையால் இந்த நாளை நினைவு நாள் மற்றும் சக்திசாலியான நாள் என்று கூறப்படுகிறது. நினைவு மட்டும் கிடையாது, நினைவின் கூடவே அனைத்து சக்திகளும் குழந்தைகளுக்கு வரதானமாக கிடைத்திருக்கிறது. அனைத்து குழந்தைகளின் அனைத்து நினைவு சுரூபங்களை பார்த்து பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். மாஸ்டர் சர்வ சக்திவான் சொரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். சக்திவான்களாக அல்ல, சர்வ சக்திவான். இந்த சர்வசக்திகள் தந்தையின் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வரதான ரூபத்தில் கிடைத்திருக்கிறது. தெய்வீக பிறப்பு எடுத்த உடனேயே பாப்தாதா வரதானம் கொடுத்திருக்கின்றார். சொல்லிடலாம் சிஸ்டர். இப்ப நினைவு நாள் மட்டும் கிடையாது, இது சக்திசாலி ஆன நாள் அப்படின்றது சொல்றாரு பாபா. நினைவு மற்றும் சக்தி
நினைவு எப்படி இருக்குதோ சக்தி அப்படி வெளிப்படும்னு சொல்லுவாரு. அத உதாரணமா சொல்றாரு, நினைவு மற்றும் சக்திசாலியான நாள் அப்படின்னு. இன்னைக்கு பாப்தாதா உங்களுக்கு என்னது அந்த பொறுப்பு கிரீடத்தை தலையில வச்ச நாள் அப்படின்னு சொல்றாரு. அவர் குப்தமா இருந்து குழந்தைகளை உலக சேவைக்கு பொறுப்பாளர்களா நிமித்தமாக்கினார் இல்லையா, அது அந்த நாள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து என்னமோ சொன்னாரு சிஸ்டர். சர்வ சக்திவான் சுரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு அனைத்து சக்திகளும் வரதானமாக கிடைத்திருக்கிறது. ஆமா, சர்வசக்தி செய்விப்பவர். அத நினைவுக்காக சொன்னார் இல்லையா, பொறுப்பாளர்களா நிமித்தமாக்கினேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அத அந்த நினைவுக்காக சொன்னாரு. தந்தை நினைவின் திலகம் உங்களுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்து வந்து இப்ப மாஸ்டர் சர்வசக்திவான் நீங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த சக்திகளை கட்டளைப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வரதானத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பாப்தாதா கிட்ட இருந்து நீங்க எப்ப ஜென்மம் எடுத்தீங்களோ அப்பவே உங்களுக்கு வரதானமும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. சாக்கார பாலனை இந்த அவ்யத்த பாலனை அடைஞ்சாங்க இல்லையா குழந்தைங்க, அப்ப நீங்க முதல்ல பிறவி எடுத்தோன்னே இந்த சக்திகள் உங்களுக்கு வரதானமா கிடைச்சிருச்சு. அந்த வரதானத்தை இப்ப காரியத்துல கொண்டுட்டு வாங்க அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அதான் மாஸ்டர் சர்வ சக்திவான் ரூபத்துல இருங்க. நீங்க வெறும் சர்வ சக்திவான் இல்ல, நீங்க வெறும் சக்திவான் கிடையாது, சர்வ சக்திவான் அப்படிங்கிற நினைவுல இருங்கன்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். இறைவனோட குழந்தைன்னு நம்ம ஜென்மம் எடுத்தப்பையே நமக்கு முதல்ல ஒரு கொடுக்கறது வந்து திவ்ய புத்தியும் திவ்ய திருஷ்டியும் கொடுத்துடுறாரு. அத வச்சுதான் நமக்கு அடுத்தடுத்து யோகா ஞானம் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. ஆமா, ஓகே பிரதர். சர்வசக்திவான் பவ, இது ஒவ்வொருவரின் பிறந்த நாள் வரதானமாகும். இந்த சக்திகளை காரியத்தில் பயன்படுத்துங்கள். சக்திகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைத்திருக்கிறது, ஆனால் காரியத்தில் பயன்படுத்துவதில் வரிசை கிரமம் ஏற்பட்டு விடுகிறது. ஒவ்வொரு சக்தி என்ற வரதானத்தையும் சரியான நேரத்தில் கட்டளையிட முடியும். வரதாதாவின் வரதானங்களின் நினைவு சுரூபமாகி சரியான நேரத்தில் கட்டளையிட்டீர்கள் எனில் ஒவ்வொரு சக்தியும் ஆஜராகியே தீரும். அதாவது வரதானங்களின் நினைவு சுரூபமாகி. ஆமா, நீங்க அந்த மாஸ்டர் சர்வசக்திவான் ரூபத்துல இருந்து கட்டளை இட்டீங்கன்னா அந்த சக்திகள் எல்லாம் கட்டளைப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க முதல்ல அந்த சீட்ல செட் ஆகிருக்கணும். அருமையா இருக்குல்ல பிரதர். நேரத்தில் கட்டளையிட்டீர்கள் ஒவ்வொரு சக்தியும் ஆஜராகியே தீரும். பிராப்தியாக அடைந்த வரதானம் எஜமான் என்ற நினைவு சுரூபத்தில் இருந்து நீங்கள் கட்டளையிடுங்கள். பிறகு சக்திகள் சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படவில்லை, இது நடக்கவே நடக்காது. ஆனால் எஜமானன் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவு இருக்கையில் செட் ஆக வேண்டும். இருக்கையில் இல்லாமல் கட்டளையிட்டால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது சீட்ல இருந்தாதான் அதுக்கு வேல்யூ இருக்குது, கட்டளைக்கு ஆர்டருக்கு. சீட்ல இல்லைன்னா அதுக்கு ஆர்டருக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அதனால எப்பவுமே அந்த இருக்கையில அமர்ந்து கட்டளை இடுங்க, அப்ப கட்டளைப்படி நடக்கும் அப்படின்னு சக்திகள் அப்படின்னு சொல்றாரு. எஜமானன் அப்படிங்கிற நினைவு இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஓகே பிரதர். குழந்தைகள் கூறுகின்றோம், பாபா நாம் உங்களை நினைவு செய்யும் போது நீங்கள் ஆஜராகி விடுகிறீர்கள், எதிரில் வருகிறீர்கள். பாபாவே ஆஜராகி விடும் பொழுது சக்திகள் ஏன் ஆஜராகாது? விதிபூர்வமாக எஜமான் என்ற அதிகாரத்துடன் கட்டளையிடுங்கள். இந்த சர்வசக்திகள் சங்கமயுகத்தின் பரமாத்மாவின் விசேஷ சொத்தாகும். சொத்து யாருக்காக இருக்கும்? குழந்தைகளுக்காகத்தான் சொத்து இருக்கும். எனவே அதிகாரத்துடன் நினைவு சுரூபம் என்ற இருக்கையில் இருந்து கட்டளையிடுங்கள். ஏன் கடின உழைப்பு செய்கிறீர்கள்? கட்டளையிடுங்கள். உலகிற்கு அதிகாரியின் நேரடி குழந்தை இந்த நினைவின் போதை சதா வெளிப்படையாக இருக்க வேண்டும். உலகத்திற்கு அதிகாரி அப்படிங்கிற அதிகாரியினுடைய நேரடி குழந்தை அப்படிங்கிற போதையில இருந்து கட்டளையிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் கடின உழைப்பு செய்றீங்க? அதை கொண்டுட்டு வரணும், இதை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. பொறுமை சக்தி வேணும், ஏற்றுக்கொள்ளும் சக்தி வேணும்னு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சுட்டு உழைப்பு செய்துட்டு இருக்காதீங்க. நான் நேரடி வாரிசு, பகவானுடைய நேரடி வாரிசு, பகவான் எப்படி இருக்காரோ நான் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டளை இடுங்க, அப்ப சர்வசக்தி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். தன்னைத்தான் சோதியுங்கள். உலகின் சர்வ சக்திவானின் அதிகாரி ஆத்மா என்ற நினைவு தானாகவே இருக்கிறதா அல்லது அவ்வப்போது இருக்கிறதா? இன்றைய நாட்களில் அதிகாரம் அடைவதில்தான்
சண்டையே நடக்கிறது. ஆனால் உங்கள் அனைவருக்கும் பரமாத்மா அதிகாரம், பரமாத்மா சக்திகள் பிறந்தவுடனேயே பிராப்தியாக கிடைத்திருக்கிறது. எனவே தனது அதிகார சக்தியில் இருங்கள், தானும் சக்திசாலியாக இருக்க வேண்டும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்கள். அனைத்து ஆத்மாக்களும் இந்த நேரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் சக்திகளை யாசிப்பவர்களாக இருக்கிறார்கள். உங்களது சிலைக்கு முன் சென்று யாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே தந்தை கூறுகின்றார், சக்திசாலி ஆத்மாக்களே, அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்கள். இதற்கு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஷயத்தில் அவசியம் கவனம் கொடுப்பது அவசியமாகும். பாப்தாதா சிக்னல் கொடுத்திருக்கின்றார். பாப்தாதா ரிசல்ட் பார்க்கும் பொழுது மெஜாரிட்டி குழந்தைகளின் சங்கல்பம் மற்றும் நேரம் வீணாகிறது. மின்சாரத்தின் தொடர்பு சிறிது தளர்ந்தால் அல்லது கசிவு ஏற்பட்டால் விளக்கு சரியாக எரியாது. அதே போன்று இந்த வீணானவைகள் என்ற கசிவு சக்திசாலி ஸ்திதியை சதா கால நினைவாக உருவாக்க விடாது. ஆகையால் வீணானவைகளை சிறந்தவைகளாக மாற்றுங்கள். ஓகே. அப்ப இந்த நீங்க சக்திசாலி ஆத்மாக்கள், நீங்க சக்தி கொடுக்கணும் முழு உலகத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க சக்தி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வீணானவைகள்ன்ற கசிவு இருக்கக்கூடாது. உங்களுடைய எண்ணமும் நேரமும் வீணாக கூடாது. எப்படி லூஸ் கனெக்ஷன் இருந்தா கரண்ட் சரியா போகாது இல்லையா, அது போல உங்களை சக்திசாலி ஸ்திதியில இந்த வீணானவைகளும் இருக்க விடுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க ஜட சிலைகள் முன்னாடி போய் வேண்டிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு சக்தி கொடுங்க அப்படின்னு. அப்ப நீங்களும் சக்தி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும் இல்லையா. அப்படி லூஸ் கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னு எப்படி உங்களால சக்தி கொடுக்க முடியும்? அப்ப அதை சரி செய்யுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்றாரு சிஸ்டர். வீணானவைகள் இருக்கக்கூடாது, வீணானவைகள் சக்திசாலியா இருக்க விடாது அப்படின்றார். வீணானவைகள் சக்திசாலி ஸ்திதியை சதா கால நினைவாக உருவாக்க விடாது. ஆகையால் வீணானவைகளை சிறந்தவைகளாக மாற்றுங்கள். பட்ஜெட் கணக்கு உருவாக்குங்கள். முழு நாளும் எவ்வளவு வீணானது, சிந்தனையா சிறந்தவையாக எவ்வளவு ஆனது, அதாவது வீண் எவ்வளவு ஆனது, சிறந்தவையாக எவ்வளவு ஆனது என்ற சதவிகிதம் பாருங்கள். 40% வீணானது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 20% வீண் என்று அதை சேமியுங்கள். சிறிதுதானே வீணாகிறது, பாக்கி முழு நாளும் நன்றாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். ஆனால் வீணாக்கும் இந்த பழக்கம் நீண்ட காலமாக இருக்கின்ற காரணத்தினால் கடைசி நேரத்தில் ஏமாற்றிவிடும். எச்சரிக்கை கொடுக்கிறார் பாருங்க. 40%, 20% வீணாகுதா, எவ்வளவு வீணாகுதுன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வீணானவைகள் எவ்வளவு வருதுன்னு சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் தானே வீணாகுது, நாங்க முழு நாளும் நல்லது தானே நினைவு செய்தோம், சேவை செய்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வீணானவை இருந்துச்சுன்னா கூட அது இறுதி நேரத்துல உங்களை ஏமாத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அந்த கொஞ்சத்துல மனசு போயிரும். ஆமா, போயிட்டு அந்த இயல்புல அதுல போயிரும், அப்ப ஏமாற்றிடும் அப்படிங்கிறது. அதான் அந்த வீணானவை சம்ஸ்காரமா போய் உட்காந்துக்கூடும். கொஞ்சம் தான் வீணாகுது அப்படின்றது நினைவு சம்ஸ்காரத்துல போய் உட்காந்துருச்சுன்னா என்ன ஆகும், அதான் இறுதி நேரத்துல ஏமாத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். வரிசை கிரமமாக ஆக்கிவிடும், நம்பர் 1 ஆக்க விடாது. ஆரம்பத்தில் பிரம்மபாபா சுய பரிசோதனையின் காரணத்தினால் தினமும் இரவில் சபை கூட்டினார். எந்த சபை? குழந்தைகளுடையது அல்ல, தனது கர்மேந்திரியங்களின் சபை கூட்டினார். முக்கிய மந்திரியாகிய மனமே உனது இந்த நாடகத்தை இல்ல பிரதர், முக்கிய மந்திரியாகிய மனமே உனது இந்த நடத்தை நன்றாக இல்லை, கட்டளைப்படி நட என்று கட்டளையிடுங்கள். சமஸ்காரமே, கட்டளைப்படி நட, காரணத்தை கேட்டு நிவாரணம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் அலுவலக சபை கூட்டினார். இவ்வாறு தினமும் தனது சுயராஜ்ய சபை கூட்டுங்கள். சில குழந்தைகள் பாப்தாதாவிடம் இனிமையிலும் இனிமையான உரையாடல் செய்கின்றனர், தனிப்பட்ட உரையாடல் செய்கின்றனர். கூறட்டுமா, எனக்கு எனது எதிர்கால சித்திரத்தை காண்பியுங்கள், நான் என்ன ஆவேன் என்று கேட்கின்றனர். ஆதி ரத்தினங்களுக்கு நினைவிருக்கும், ஆரம்பத்தில் ஜெகதம்பாவிடம் அனைத்து குழந்தைகளும் தனது சித்திரம் கேட்டனர். அம்மா, நான் என்ன ஆவேன் என்று எங்களது சித்திரம் கொடுங்கள். பாப்தாதாவிடமும் உரையாடல் செய்யும் போது தங்களது சித்திரம் கேட்கின்றனர். உங்கள் அனைவருக்கும் கூட மனம் இருக்கும், எனக்கு சித்திரம் கிடைத்து விட்டால் நன்றாக இருக்கும். ஆனால் பாப்தாதா போகின்றார், பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு விசித்திரமான கண்ணாடி கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு விசித்திரமான கண்ணாடி கொடுத்திருக்கின்றார். என்ன கண்ணாடி? நிகழ்காலத்தில் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகள் அல்லவா இருக்கிறீர்களா? சுயராஜ்ய அதிகாரிகள் தானே?
ஆம் எனில் கை உயர்த்துங்கள். சுயராஜ்யம் அதிகாரிகளாக இருக்கிறீர்களா? நல்லது. சிலர் கை உயர்த்தாமல் இருக்கிறீர்கள். சிறிது இருக்கிறீர்களா என்ன? நல்லது. அனைவரும் சுயராஜ்ய அதிகாரிகள். வாழ்த்துக்கள். ஆக சுயராஜ்ய அதிகாரத்தின் சார்ட் உங்கள் எதிர்கால பதவியின் முகத்தை காண்பிக்கும் கண்ணாடியாகும். சொல்லலாம் சிஸ்டர். சொல்லுங்க பிரதர். இப்ப பாபா தர்பார் கூட்டினார் இல்லையா, சுயராஜ்ய அதிகாரி. அந்த நிலையில இருந்து தன்னுடைய கர்மேந்திரியங்கள் மற்றும் சூட்சுமேந்திரியங்களான மனம், புத்தி, சம்ஸ்காரம் இதெல்லாம் கட்டளையிட்டு இதெல்லாம் கட்டளைப்படி நடக்குதா இல்லையான்ற அந்த தர்பார் கூட்டினார் டெய்லியும். அதே போல நீங்களும் கூட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏய் மனமே, ஏய் சம்ஸ்காரமே, இந்த மாதிரி நீ தவறா நடக்க கூடாது, ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னு கட்டளை இடுங்க. அப்பதான் அது கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதத்தான் பாபா என்ன சொல்லுவாருன்னா, சொமான்தாரியா இருங்க, சுயராஜ்ய அதிகாரியா இருங்க அப்படின்னு சொல்லுவார். முதல்ல என்ன சொன்னாரு, மாஸ்டர் சர்வ சக்திவான் சொன்னாரு பாத்தீங்க இல்லையா, அது சொமான்தாரி. இங்க பாருங்க சுயராஜ்ய அதிகாரி சொல்றாரு. எப்பவுமே ரெண்டையும் சேர்த்தே தான் சொல்லுவார் பாபா. ஏன்னா சுயராஜ்ய அதிகாரி தான் மாஸ்டர் சர்வ சக்திவானா இருக்க முடியும். மாஸ்டர் சர்வ சக்திவான் சுயராஜ்ய அதிகாரியா இருப்பார். அதுக்காகத்தான் சேர்த்து சொல்றாரு. இங்க சுயராஜ்ய அதிகாரி சொல்லிட்டாரு இல்லையா. இப்ப எப்பவும் இப்படி இருக்கணும். நீங்க அம்மா கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தீங்க, பாபா கூட சாக்காரத்துல இருக்கும்போது கேட்டுட்டு இருந்தீங்க, எங்களுடைய எதிர்கால சித்திரத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா அவங்களுக்கு சித்திரம் இருக்குல்லையே, எதிர்காலத்துல லட்சுமி நாராயணா ஆவாங்க அப்படின்னு. அதனால இவங்க குழந்தைங்க பாபா கிட்டையும் அம்மா கிட்டையும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. உங்களுக்கு இப்ப அந்த கண்ணாடி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்படின்னு பாபா சொல்றாரு. அது என்ன கண்ணாடி? இப்ப நீங்க எப்படி சுயராஜ்ய அதிகாரிகளா இருந்து காட்டுறீங்களோ அது போலதான் எதிர்காலத்துல விஸ்வராஜ்ய அதிகாரியா வருவீங்க. இப்பவே அந்த கண்ணாடி உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க எந்த அளவுக்கு சுயராஜ்ய அதிகாரியா இருப்பீங்களோ எதிர்காலம்ன்ற கண்ணாடி என்னவா இருக்கும், விஸ்வராஜ்ய அதிகாரியா மாறிடுவீங்க இல்லையா அப்படிங்கிறதுக்காக இப்பவே அந்த கண்ணாடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப நீங்க அதற்கான பயிற்சி மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. சுயராஜ்ய அதிகாரியா வாழ்றதுக்கான பயிற்சி மட்டும் செய்யுங்க, எதிர்கால சித்திரம் உங்க கண்ணு முன்னாடி தெரியும் அப்படின்னு இருக்காரு. நம்ம காட்சி காட்டுங்கன்னு கேட்கவே வேணாம். நம்ம புருஷார்த்தம் எப்படி இருக்குன்னு தான் நமக்கு தெரியுமே. இந்த கண்ணாடி அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது தானே, தெளிவாக இருக்கிறதா? எந்த கருப்பு கரைகள் படியவில்லை தானே? நல்லது. கருப்பு கரைகள் இருக்காது. ஆனால் சில நேரங்களில் சூடான நீரின் மூடு பனி போன்று கண்ணாடியில் பதிந்து விடுகிறது. பனி கண்ணாடியில் படியும் போது கண்ணாடி தெளிவாக தென்படுவது கிடையாது. குளிக்கும் போது அனைவருக்கும் அனுபவம் இருக்கும். அதே போன்று ஏதாவது ஒரு கர்மேந்திரியமும் கூட இன்று வரை உங்களது கட்டுப்பாட்டில் இல்லை எனில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கட்டுப்பாட்டில் இல்லை எனில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஆனால் அவ்வப்பொழுது இருப்பது கிடையாது. கண்களாக இருக்கட்டும், வாயாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், காலும் அவ்வப்பொழுது கெட்ட சகவாசத்தின் பக்கம் சென்று விடுகிறது. ஆக காலும் கட்டுப்பாட்டில் இல்லை என்று ஆகிவிடுகிறது அல்லவா? குழுவில் அமர்ந்து விடுவார்கள். ராமாயணம் மற்றும் பாகவதத்தின் தலைகீழான கதை கேட்பார்கள். சரியானதை கேட்க மாட்டார்கள். ஆக எந்த ஒரு கர்மேந்திரியமும் சங்கல்பம் நேரம் சகிதமாக கட்டுப்பாட்டில் இல்லை எனில், சுயராஜ்யத்தில் கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை எனில் உலக ராஜ்யத்தை எப்படி கட்டுப்படுத்துவீர்கள் அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. சுயராஜ்யத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியலதான் எதிர்கால ராஜ்யத்தை எப்படி கட்டுப்படுத்துவீங்க? அப்ப உங்களுக்கு கண்ட்ரோலிங் பவர் வேணும், கட்டுப்படுத்தும் சக்தி வேணும்னு சொல்லியிருக்காரு. சுயராஜ்ய அதிகாரியினுடைய முக்கியமான சக்தி அந்த கட்டுப்படுத்தும் சக்தி தான். சர்வ சக்திவான ஆகணும்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அப்ப இந்த கட்டுப்படுத்தும் சக்தி தான் மிக முக்கியமான சக்தி. கண்ணு தப்பா பாக்குது, தேகத்தை பாக்குது, ஆத்மாவை பார்க்க மாட்டேங்குது, வாய் தப்பா பேசிக்கிட்டு இருக்குது, காது தேவையில்லாத விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்குது, கால் கூட தேவையில்லாத சகவாசம் பின்னாடி போயிடுது. இப்படி ஒவ்வொரு கர்மேந்திரியங்களும் செக் பண்ணுங்க, ஏதாவது ஸ்ரீமத்துக்கு விரோதமா நடக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. அப்பனா தான் உங்களால சுயராஜ்ய அதிகாரியா இருக்க முடியும், எதிர்கால விஸ்வராஜ்ய அதிகாரியாவும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலக ராஜ்யத்தை எப்படி கட்டுப்படுத்துவீர்கள்? ராஜாவாக எப்படி ஆவீர்கள்? அங்கு அனைத்தும் மிகச் சரியாக இருக்கும். கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளும் சக்தி அனைத்தும் தானாகவே சங்கமயுகத்தின் முயற்சியின் பலனாக கிடைக்கும். அந்த பாருங்களேன், அதுல கண்ட்ரோலிங் பவர் கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளும் சக்தின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. கண்ட்ரோலிங் பவர் மற்றும் ரூலிங் பவர்
ஏன்னா ராஜானா ரூலராவும் இருக்கணும் இல்லையா, ரூலிங் பவரும் வேணும் இல்லையா அவருக்கு. அதான் 2 சக்தி வேணுங்கிறாரு. கட்டுப்படுத்தவும் தெரியணும், உங்களுக்கு அதை ஆட்சி செய்யவும் தெரியணும் அப்படின்னு இருக்காரு சிஸ்டர். கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளும் சக்தி அனைத்தும் தானாகவே சங்கம யுகத்தின் முயற்சியின் பலனாக கிடைக்கும். எனவே சங்கம யுகம், அதாவது நிகழ்காலத்தில் கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளும் சக்தி குறைவாக இருந்தால், முயற்சி குறைவு எனும் போது எப்படிப்பட்ட பிராப்தி கிடைக்கும்? அதான் இங்க அந்த பவர்ல என்ன எப்படி உங்களுக்கு பதவி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஃபுல் பவர்ல இருந்தீங்க அப்படின்னா ராஜா போஸ்ட் போயிருவீங்க. பவர் கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பிரஜைகளா போவீங்க, இல்ல செல்வந்த பிரஜைகளா தாசியா போறதெல்லாம் இந்த பவர்ல தான் இருக்குதுன்றாரு. புருஷார்த்தம் எப்படி இருக்கு, இதுக்கு நம்ம இப்படிதான் ஆவோங்கிற ஒரு அஷ்யூம்னஸ் நமக்கு கண்டிப்பா மனசுக்குள்ள தெரியும். ஆமா, இதுல நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு நமக்கே தெரியும். அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம் என்ன ஆகும்னு. இதை பத்தி அதிகப்படுத்திட்டே போகணும், அது ஆட்டோமேட்டிக்கா அது கிரேட் அங்க ஏறிட்டே போகும். ஆமா, கணக்கு பார்ப்பதில் புத்திசாலிகள் அல்லவா. ஆக இந்த கண்ணாடியில் தனது முகம் பாருங்கள், தனது தோற்றம் பாருங்கள். ராஜாவாக தென்படுகிறதா, ராயல் குடும்பத்தினராக தென்படுகிறதா, ராயல் பிரஜையாக தென்படுகிறதா, சாதாரண பிரஜையாக தென்படுகிறதா, எப்படிப்பட்ட தோற்றம் தென்படுகிறது? சித்திரம் கிடைத்து விட்டதா? இந்த சித்திரத்தின் மூலம் சோதனை செய்யுங்கள். நம்ம சொன்னது வந்துருச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் சோதனை செய்ய வேண்டும். ஏனெனில் நீண்ட கால முயற்சியின் மூலம் நீண்ட கால ராஜ்ய பாக்கியம் பலனாக கிடைக்கும். எவ்வளவு முயற்சி செஞ்சுட்டே இருக்குமோ அவ்வளவு நேரம் நமக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். இல்லைன்னா பிரஜையில நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, நீண்ட கால சம்ஸ்காரம் இருக்கணும். அதான் நீண்ட கால பயிற்சி இருக்குதோ நீண்ட கால ராஜ்ய பதவியில அமருவீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க 21 பிறவியும் ராஜ்ய பதவியிலே இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இப்ப முழு நாளுமே சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும் அப்படின்றதான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்றாரு. நீண்ட கால ராஜ்ய பாக்கியம் பலனாக கிடைக்கும். கடைசி நேரத்தில் எல்லையற்ற வைராக்கியம் வந்துவிடும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் எனில் கடைசி நேரம் வரும்பொழுது நீண்ட காலமாக இருக்குமா, குறுகிய காலமாக இருக்குமா? நீண்ட காலம் என்று கூற முடியாதல்லவா. எனவே 21 பிறவிகள் முழுமையாக ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும். சிம்மாசனத்தில் அமராவிட்டாலும் சரி, ஆனால் ராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும். இந்த நீண்ட கால முயற்சி நீண்ட கால பிராப்திக்கு தொடர்பு இருக்கிறது. ஆகையால் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். இப்பொழுது விநாசத்திற்கான தேதி முடிவாகவில்லை, தெரியவில்லை. 8 ஆண்டுகளில் ஏற்படுமா, 10 ஆண்டுகளில் ஏற்படுமா தெரியவே இல்லை. வரக்கூடிய காலகட்டங்களில் ஆகிவிடுவேன் கிடையாது. உலகத்தின் இறுதி பற்றி யோசிப்பதற்கு முன் தனது பிறவியின் இறுதி காலம் பற்றி யோசியுங்கள். விநாசம் எப்ப வருதுன்னு காத்துட்டு இருக்காதீங்க. உங்களுடைய சரீரம் அச்சானக்கான சரீரம், எப்ப இந்த நேரம் சரீரத்தை விடுவீங்கன்னு தெரியாது. அதுக்குள்ள நீங்க தயாராயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேராஜ்ய அதிகாரியா இருக்கணும், நீண்ட கால அதிகாரியாவும் இருக்கணும். அதுவும் பாருங்க, எந்த நேரத்துல சரீரம் விடுவீங்கன்னு தெரியாது. நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்காதீங்க, இறுதி நேரத்துல ஆயிடுவோம் அப்படின்னு. இப்பவே ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விநாசங்கிறது பிரதர் ஞானம் எடுக்காதவங்களுக்கு, அதாவது இறைவனை பத்தியே நினைக்காம இருக்கவங்களுக்கு, போகிகளா இருக்கிறவங்களுக்கு விநாசத்தை கொடுத்து இறைவனை நினைக்க வைக்கிறதா. நம்மளாம் விநாசத்துக்கு முன்னாடியே பரிசாவ பறந்துட்டு இருப்போம். ஆமா ஆமா, யோசியுங்கள். உங்களிடம் தேதி முடிவாகி இருக்கிறதா? இந்த தேதியின் எனக்கு மரணம் ஏற்படும் என்று யாருக்காவது தேதி முடிவாகி இருக்கிறதா? யாரிடமாவது இருக்கிறதா? இல்லை அல்லவா. உலக இறுதி ஏற்பட்டே தீரும், சரியான நேரத்தில் நடந்தே தீரும். ஆனால் முதலில் தனது இறுதி காலம் பற்றி யோசியுங்கள். மற்றும் ஜெகதம்பா ஸ்லோகம் நினைவு செய்யுங்கள். என்ன ஸ்லோகம்? ஒவ்வொரு நிமிடமும் தனது இறுதி நிமிடம் என்று நினைவுங்கள். திடீரென்று நடைபெறும் உலகம் உங்களது, இந்த வரங்கிறது நான் 2 வரி படிச்சிடுறேன். உலகம் உங்களது இறுதி நேரத்திற்கான தேதி கூறப்பட மாட்டாது. அனைத்தும் திடீரென்று நடைபெறும் விளையாட்டாகும். ஆகையால் சபை கூட்டுங்கள். ராஜாக்களே, சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்களே, தனது சபை கூட்டுங்கள், கட்டளைப்படி நடத்துங்கள். ஏனெனில் சட்டம் ஒழுங்கு இருக்கும் என்று எதிர்காலத்திற்கான புகழ் பாடப்பட்டு இருக்கிறது. சொல்லுங்க பிரதர். லா அண்ட் ஆர்டர் படி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதாவது
ஒவ்வொரு நொடியும் இறுதி நொடி நினைச்சே வாழுங்க, அருக்கடி அந்திம் கடி சம்ஜோ அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. ஏன்னா அவங்க இறுதி நேரத்துல இருந்தபோது அப்படித்தான், ஒவ்வொரு நொடியும் இறுதி நொடி நினைச்சே வாழ்ந்தாங்க. அதனால புருஷார்த்தம் கரெக்டா பண்ணி அவங்க உயர்ந்த பதவி அடைஞ்சாங்க. அதே போல நீங்களும் இப்ப ஒவ்வொரு நொடியுமே இறுதி நொடி நினைச்சு வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எந்த நேரத்துல சரீரத்தை விடுவோம் யாருக்குமே தெரியாது. அச்சானக்குன்னு சொன்னார் இல்லையா முதல்ல, அதே போல அப்படி நினைச்சே வாழுங்க. இப்ப லா அண்ட் ஆர்டர் படி உங்களுடைய கர்மேந்திரியங்கள் நடத்துங்க, சுயராஜ்ய அதிகாரியா இருங்க. எதிர்காலத்திலயும் புகழ் இருக்குது இல்லையா, அங்க சட்ட ஒழுங்கு எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஈஸ்வரா, அதாவது சொர்க்கத்துல சத்தியத்துல இருக்கணும். இருப்பாங்கல்ல. ஆமா, அதனாலதான் லா அண்ட் ஆர்டர் படி நடத்துங்க. இப்பயே எப்படி அந்த லா அண்ட் ஆர்டர் படி அங்க எல்லாம் ஒழுக்கமா இருக்காங்க அப்படின்னா, இங்க நீங்க செய்த பயிற்சி தான், இங்க செய்த முயற்சி தான் அங்க பலனா வெளிப்படுது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். இருக்கும், சட்டம் ஒழுங்கு இருக்கும் என்று எதிர்காலத்திற்கான புகழ் பாடப்பட்டிருக்கிறது. இயற்கையாகவே இருக்கும். அன்பு மற்றும் சட்டம் இரண்டும் சமநிலையில் இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். இது சட்டம் என்று ராஜா எந்த ஒரு சட்டத்தையும் உருவாக்க மாட்டார். இன்றைய நாட்களில் சட்டம் உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். இன்றைய நாட்களில் காவல் துறையினரும் சட்டத்தை மீறி விடுகின்றனர். ஆனால் அங்கு இயற்கையாகவே அன்பு மற்றும் சட்டம் சமநிலையில் இருக்கும். ஆமா, சொல்லிட்டார் பாருங்க. அங்க அன்பு சட்டம் ரெண்டுமே கரெக்டா இருக்கும். இங்கேயும் இருக்குது இல்லையா, தந்தை மீது அன்பு இருக்குது, கூடவே கட்டளை ஒழுங்கு அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீமத்தும் இருக்குது இல்லையா. அதான் சொல்றாங்க, அப்படியெல்லாம் சட்டம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க ராஜ்யத்துல, இருந்தாலும் அங்க இயல்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க பாருங்க, போலீஸ் தான் லா அண்ட் ஆர்டருக்கு மெயினா இருக்காங்க, அவங்களே சட்டத்தை மீறக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு இருக்காரு இந்த கலியுகத்துல. ஆக இப்பொழுது சர்வசக்திவான் என்ற இருக்கையில் செட்டாகி இருங்கள். பிறகு இந்த கர்மேந்திரியங்கள், சக்திகள், குணங்கள் அனைத்தும் உங்கள் சரி ஐயா என்று கூறும், ஏமாற்றாது. இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? அடுத்த நினைவு நாளன்று எந்த விழா கொண்டாடுவீர்கள்? ஒவ்வொரு மண்டலமும் இந்த விழா கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? பாராட்டு விழாவும் அதிகம் கொண்டாடி விட்டீர்கள். இப்பொழுது சதா ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நேரத்தின் வெற்றி விழா கொண்டாடுங்கள். இந்த விழா கொண்டாடுங்கள். வீணானவைகள் அழிந்து விட வேண்டும். ஏனெனில் நீங்கள் வெற்றி மூர்த்தி ஆவதன் மூலம் ஆத்மாக்களுக்கு திருப்தி என்ற வெற்றி பலனாக கிடைக்கும். வெற்றி மூர்த்தி ஆகும் போது மற்ற ஆத்மாக்களுக்கு இங்க சாக்காரத்துல திருப்தி வந்து அவங்களுக்கு வெற்றியின் பலனா கிடைக்கும். நமக்கு வெற்றி மூர்த்தி ஆகும், நாம வெற்றி மூர்த்தி ஆகும் போது அவங்களுக்கு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. திருப்தி ஒரு சின்ன ஒரு மன திருப்தி, மனசுக்குள்ள ஒரு சின்ன பரிசு கிடைக்கும். நம்ம வந்து வெற்றி மூர்த்தி மலையாவே இருப்போம் அப்படிங்கிறாரு. ஆமா, இந்த வெற்றி பலனாக கிடைக்கும். நிராசையில் இருந்து நாலாபுறங்களிலும் சுப ஆசைகளின் தீபம் ஏற்றப்பட்டுவிடும். ஏதாவது வெற்றி கிடைத்தால் தீபம் ஏற்றுவார்கள் அல்லவா? இப்பொழுது உலகில் ஆசைகளின் தீபத்தை ஏற்றுங்கள். இப்பொழுது உலகில் ஆசைகளின் தீபத்தை ஏற்றுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்குள் ஏதாவது ஒரு நிராசை இருக்கவே செய்கிறது. நிராசையின் காரணத்தினால் குழப்பம் இருக்கிறது, டென்ஷன் இருக்கிறது. ஹே அழிவற்ற தீபங்களே, இப்பொழுது ஆசை தீபங்களின் தீபாவளி கொண்டாடுங்கள். முதலில் தன் மீது, பிறகு அனைவரின் மீது. கேட்டீர்களா? அது என்ன ஆசைகள் அப்படின்னா, சுப ஆசைகள், சுப விருப்பம், சுப பாவனை, சுப காமனை. அதான் பாபா அப்படி சொல்லியிருக்காரு. சுப ஆசைகளின் தீபங்களை ஏற்றுங்கள். எல்லாரும் நிறைய ஆசையில இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு அந்த சுப ஆசைகள் வைங்க, இவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படின்ற சுப ஆசை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல உங்களுக்கு வைங்க, அப்புறமேல் மற்றவர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு நம்ம மீது நான் நன்மை அடையணும் அப்படின்றதுக்காக முயற்சி ஒழுங்கா செய்வீங்க. அப்ப என் மூலமா அடையக்கூடிய அந்த பிராப்தியின் பலனை அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வைக்கும் போது இன்னும் முயற்சி தீவிரமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேவையாயிடுச்சு இல்லையா? முதல்ல எனக்கு சுய சேவை, சுய முயற்சி, மற்றவர்களுக்கு செய்யும் போது உலக சேவை ஆயிடுது. சுய சேவை, உலக சேவை ரெண்டையும் சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஆனா அது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குதுல, சுப ஆசைகளின் தீபங்களை ஏற்றுங்கள் அப்படின்னு. அதாவது ஆத்மாக்களை குறிக்குது அந்த தீபம்ன்றது. முதல்ல எனக்கு, அப்புறமேல் அடுத்தவங்களுக்கு. ஏன்னா நிராசையில இருக்காங்க, நிராசையில இருக்கும் போதுதான் குழப்பங்கள் ஏற்படுது, டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு அமைதியை கொடுக்கலாம் இல்லையா, சுப பாவனையோடு. அது சொல்றாரு. ஓகே சிஸ்டர்.
கேட்டீர்களா? மற்றபடி பாப் தாதா குழந்தைகளின் அன்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். அன்பு என்ற பாடத்தில் சதவிகிதம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு முயற்சி செய்து இங்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள்? உங்களை அழைத்து வந்தது யார்? புகை வண்டி அழைத்து வந்ததா, விமானம் அழைத்து வந்ததா, அல்லது அன்பு அழைத்து வந்ததா? ஸ்தூலமா கேட்டுட்டு சூட்சுமத்திலையும் அன்பு அழைத்து வந்ததுன்னு கேட்டாரு. அன்பு என்ற விமானத்தின் மூலம் வந்தடைந்து விட்டீர்கள். ஆக அன்பு என்ற விஷயத்தில் தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள். இப்பொழுது சர்வ சக்திகளில் மாஸ்டராக இருக்கிறேன் என்பதில் தேர்ச்சி பெற வேண்டும். பிறகு இந்த இயற்கை, இந்த மாயை, இந்த சமஸ்காரம் போன்ற அனைத்தும் உங்களது வேலைக்காரர்களாக ஆகிவிடும். அதாவது பாருங்க, அது என்னன்னு சொல்லிருக்காரு பாருங்க. நீங்க சக்திகளுக்கெல்லாம் மாஸ்டர் அப்படிங்கிற நினைவுல இருந்தீங்கன்னா இந்த மாயை, இயற்கை, சம்ஸ்காரம் எல்லாமே உங்களுக்கு அடிமையாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயற்கை கூட சொல்லியிருக்காரு. ஆமா, இயற்கை வென்றாதானே மாயை வென்றவராக முடியும். பிரகிருதி ஜீத், மாயா ஜீத், அப்புறம் ஜெகஜீத். அத கரெக்டா சொல்லியிருக்காரு. அப்புறம் இயற்கையை வெல்ற, இயற்கையை கூட உங்களை அடிமையாக்கிவிடுன்னு சொல்றது பிரதர். நான் ஒரு அனுபவமா எப்படி பார்த்தேன்னா, இப்ப நாங்க இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தோம்னா 4-5 வருஷம் முன்னாடி தண்ணி வந்து அப்படியே கலரா வந்துச்சு. என்னோட இப்படி வருது, எப்படி அதை பேலன்ஸ் பண்ண போறோம் இப்படிதான் தெரியல. இப்ப என்னன்னே தெரியல, என்ன நாங்க ஒண்ணுமே தெரியல. இப்ப பார்த்தா கலர் ஓபன் ஆகும் போது நல்ல விலவிலேன்னு எல்லாருக்கும் வர மாதிரி வருது. அப்படியா? சரி, ஓகே. அதுவும் இருக்குது. இயற்கை வென்றவர்கள் அப்பா சொல்ற இந்த விஷயமும் எடுத்துக்கலாம். சூழ்நிலைகள் இருக்குது பாத்தீங்க இல்லையா, நம்மளுடைய சூழ்நிலைகள். நீங்க சொன்னதும் கரெக்டா சூழ்நிலையை தான் குறிக்குது. அந்த சூழ்நிலையை கூட உங்களுக்கு கரெக்டா வேலை செய்யும் அப்படின்னு சொல்றேன். எல்லாத்துக்குமே ஆதாரம் இந்த தூய்மையின் பலம் தான் சிஸ்டர். தூய்மையா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க சன்னியாசிங்க தூய்மையா இருந்தாங்க. காட்டுக்குள்ள இருக்கும் போது நாட்டுல இருந்து அவங்களுக்கு சாப்பாடு போகுமா, தூய்மையானவங்களுக்கு சாப்பாடு அப்படி போய் சேருமா. அதே போல இல்லறத்துல இருந்து நம்ம தூய்மையா இருந்தோம்னா தூய்மையின் சக்தி அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதுதான் அந்த ஆதாரம். அதான் கவனம் கொடுக்கறது தூய்மைக்கு தான் அப்படின்றத சொல்லுவார் பாபா. சரிங்க சிஸ்டர், நீங்க வாசிங்க. உங்களது வேலைக்காரர்களாக ஆகிவிடும். ஒவ்வொரு நேரமும் எதிர்பார்க்கும் எஜமானரே என்ன கட்டளை கொடுக்கிறீர்கள்? பிரம்மா பாபாவும் எஜமானராகி உள்ளுக்குள்ளேயே இவ்வாறு சூட்சும முயற்சி செய்தார். அது உங்களுக்கும் தெரியும். சம்பன்னமாகிவிட்டார். பறவை பறந்து விட்டது. கூண்டு திறக்கப்பட்டு விட்டது. சாக்கார உலகின் கணக்கு வழக்கு, சாக்கார உடலின் கூண்டு திறக்கப்பட்டு விட்டது. பறவை பறந்து விட்டது. இப்பொழுது பிரம்மா பாபாவும் மிக பாசத்துடன் அன்புடன் குழந்தைகளே சீக்கிரம் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள், இப்பொழுதே வாருங்கள் என்று வரவேற்றுக் கொண்டே இருக்கிறார். ரெட்டை கிடைத்து விட்டது தானே. அனைவரும் ஒரு வினாடியில் தனது மனதில் இந்த ட்ரில் செய்யுங்கள். ஒரு ட்ரில் கொடுக்கிறாரு. இப்பொழுதே செய்யுங்கள். அனைத்து எண்ணங்களையும் நிறுத்தி விடுங்கள். இந்த ட்ரில் செய்யுங்கள். ஓ பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நான் உங்களுக்கு சமமாக அவ்யக்த ரூபதாரி ஆகியே விட்டேன். ட்ரில் செய்கிறார். ஆமா, பாபா, என்னுடைய பாபா, அன்பான பாபா, இதோ வந்து விட்டேன், அவ்யக்த ரூபதானே ஆகிவிட்டேன் அப்படிங்கிற ட்ரில் செய்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்மா பாபா சூட்சமத்துல அந்த முயற்சி செஞ்சுட்டே இருந்தாரு. இந்த இயற்கை, சம்ஸ்காரம் எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. அதே போல இப்ப நீங்களும் முயற்சி செய்யணும். பயிற்சி செய்து நீங்களும் அவரை போலவே கணக்கு வழக்கெல்லாம் முழிச்சு பறந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அவர் சம்பன்னமாகி பறந்துட்டார். சாக்கார உடல் திறந்துருச்சு. அவ்யக்த ரூபமாகி பறவை பறந்து விட்டது. அதே போல அவர் பறந்து போயிட்டாரு. நீங்களும் பறந்து போகணும். பிரம்மா பாபாவும் உங்களை கூப்பிட்டுட்டு தான் இருக்காரு. அன்போடு பாசத்தோடு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்காரு. நான் ராஜாவாக ரெடி ஆயிட்டேன், வாங்க எல்லாரும் சேர்ந்து ராஜ்யம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மள அழைச்சிட்டு இருக்கிறாரு. ஆமா, அந்த உடல் என்ற கூண்டு திறந்து அந்த உள்ள இருந்த அந்த பறவை பறந்துட்டுன்னு அப்பா சொல்றாங்க. அன்னைக்கு பறவைங்கிறது ஆத்மாவை குறிக்குது. அதுதான் நல்லது. நாலாபுரங்களிலும் உள்ள அன்பான மற்றும் சக்திசாலியான குழந்தைகளுக்கு, நாலாபுரங்களிலும் உள்ள சுயராஜ்ய அதிகாரி மற்றும் உலகராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, நாலாபுரங்களிலும் உள்ள மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற இருக்கையில் செட்டாகி இருக்கும் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு, சதா எஜமானராகி இயற்கை, சம்ஸ்காரம், சக்திகள், குணங்களுக்கு கட்டளையிடக்கூடிய உலகராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, தந்தைக்கு சமம், சம்பன்னம், சம்பூர்ணம், சம்பூர்ணதா,
ம், சம்பன்னதா ம், அவை நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடிய உள்நாட்டு வெளிநாட்டில் ஒவ்வொரு இடத்திலும் மூலை முடுக்கிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ம். சக்திசாலியான நாளுக்கான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆமா, இவ்வளவு விஷயம் இருக்குது. ஓகே சிஸ்டர். என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காருன்னா, மாஸ்டர் சர்வசக்திவானா இருங்க, அதாவது சமான்தாரியா இருங்க, சுயராஜ்ய அதிகாரியா இருங்க, பிரம்மா பாபா போல முயற்சி செய்துகிட்டே இருங்க, அப்ப அவ்வியத்த பரிசுத்தாவா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர், அடுத்த வாசிங்க. இப்பொழுது பாப்தாதாவிற்கு யாருடைய நினைவு விசேஷமாக வந்து கொண்டிருக்கிறது? ஜனக் குழந்தை நான் சபையில் அவசியம் ஆஜராவேன் என்று செய்தி அனுப்பி இருக்கிறது. லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ரஷ்யா மற்றும் அனைத்து பாரதத்தின் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள குழந்தைகளுக்கு ஒவ்வொருவரின் பெயர் மற்றும் விசேஷத்தா சகிதமாக அன்பு நினைவுகள் உங்களுக்கு எதிரில் அன்பு நினைவுகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நல்லது. இன்று மதுவனத்தில் உள்ளவர்களையும் நினைவு செய்தேன். இவர்கள் முன்னால் வந்து அமர்கிறீர்கள். இவர்கள் முன்னால் வந்து அமர்கிறீர்கள் அல்லவா? மதுவனத்தில் உள்ளவர்கள் கை உயர்த்துங்கள். அனைவரும் மதுவனத்தின் புஜங்கள் ஆவீர்கள். மதுவனத்தில் உள்ளவர்களுக்கு விசேஷமாக தியாகத்தின் பாக்கியம் சூட்சுமத்தில் கிடைக்கிறது. ஏனெனில் இருப்பது பாண்டவ பவனில், மதுவனத்தில், சாந்திவனத்தில். ஆனால் சந்திப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மதுவனத்தில் உள்ளவர்கள் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் மனதில் சதா மதுபன்வாலா பாபா நினைவு இருக்கிறது. இப்பொழுது மதுவனத்தில் வீணானவைகளின் பெயர் அடையாளம் சமாப்தி ஆக வேண்டும். சேவையில், ஸ்திதியில், அனைத்திலும் மகான் ஆக வேண்டும். மகான் சரிதானே? மதுவனத்தில் உள்ளவர்களை மறப்பதே கிடையாது. ஆனால் தியாகத்திற்கான வாய்ப்பு கொடுக்கின்றார். நல்லது. மதுபன்ல இருக்கவங்க பாண்டவ பவன்ல இருக்காங்க, சாந்திவன்ல இருக்காங்க, ஞானசரோவர்ல இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க இல்லையாங்க. இருந்தாலும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு கொடுக்குறாங்க? மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அந்த தியாகத்துக்காக வாக்கியம் உருவாகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூட்சுமத்துல. ஆமா, சூட்சுமத்துல அந்த தியாகத்தின் பாக்கியம் உருவாகுது. அவங்க வந்து கர்மனா சேவைன்னு செய்யறாங்க. ஆனா அது வந்து சூட்சுமத்துல அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதமா மாறிட்டு இருக்குங்கிறத சொல்லிருக்காரு. ஆமா, இப்ப வீணானவைகள்ன்ற பேர் அடையாளம் கூட மதுபனத்துல இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போதும் ஸ்திதி மகான் தன்மையோட இருக்கணும். உங்களுடைய ஸ்திதி சேவை எல்லாமே மகான் தன்மையோடதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெற்றியின் மூலம் திருப்தி என்ற பிரகாசத்தின் ஜொலிப்பு காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி பவ. யார் சதா திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்களது நெற்றியிலிருந்து திருப்தி என்ற ஒளி சதா ஜொலித்துக் கொண்டே இருக்கிறது. அவரை உதாசீனமான ஒரு ஆத்மா பார்த்து விட்டால் அவரும் குஷியடைந்து விடுவார். அவரது உதாசீனம் நீங்கிவிடும். யாரிடம் திருப்திக்கான குஷி என்ற பொக்கிஷம் இருக்கிறதோ அவர் பின்னால் தானாகவே அனைவரும் ஈர்க்கப்படுவர். அவர்களது குஷியான முகம் சைத்தன்ய பலகையாகிவிடும். அநேக ஆத்மாக்களை உருவாக்கும் அறிமுகம் கொடுக்கும். ஆக இவ்வாறு திருப்தியாக இருக்கும் மற்றும் அனைவரின் திருப்திப்படுத்தக்கூடிய திருப்தி மணி ஆகுங்கள். இதன் மூலம் பலருக்கு சாட்சாத்காரம் ஏற்படும். அதாவது நீங்க எப்பவும் திருப்தியா இருக்கணும். திருப்தின்ற மணி உங்க நெத்தியில எப்பவும் ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும், பிரகாசமா ஜொலிக்கணும். அப்ப அந்த பிரகாசத்தை பார்க்கக்கூடிய மற்றவர்கள் கூட யாராவது உதாசீனமா உங்களை பார்த்தா கூட அவங்களுடைய உதாசீனம் கூட நீங்க விடும். ஏன்னா அந்த திருப்தியா இருக்கவங்க முகம் எப்பவும் குஷியா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த குஷியின் ஈர்ப்புனால எல்லாரும் கவரப்படுவாங்க திருப்தியா இருக்கக்கூடியவங்களை பார்த்து அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் சதா திருப்தியா இருக்கணும், மற்றவர்களையும் சதா திருப்தியோடு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தந்தையின் அறிமுகம் கொடுக்கறது உங்களுடைய முகம் கூட அந்த விளம்பர பலகை போல சேவை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்ப நீங்களும் திருப்தியா இருக்கணும், மற்றவங்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய சேவை செய்யணும். இப்படி இருந்துச்சுன்னா எப்பவும் சாட்சாத்கார மூர்த்தியா வெளிப்படுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே பிரதர். லோகன், காயம் ஏற்படுத்துபவர்களின் வேலை காயம் ஏற்படுத்துவது, உங்களது வேலை தன்னை பாதுகாத்துக் கொள்வது. அதாவது காயப்படுத்துறவங்களுடைய வேலை காயப்படுத்திட்டே இருக்கிறது தான். ஏன்னா ராவணனுக்கு வசமா இருக்காங்க, காயப்படுத்ததான் செய்வாங்க. உங்களை பாதுகாத்துக்க வேண்டிய வேலை உங்களுடைய இது அப்படின்னு சொல்றாரு. உங்களை எப்படி நீங்க பாதுகாத்துக்கிடுவீங்க? இப்ப கொடுத்தாரு பாத்தீங்க இல்லையா? இப்ப கொடுத்தாரு பாத்தீங்க இல்லையா?
வரதானம், சுமான் அப்படிலாம் கொடுத்தாரு இல்லையா? சுமான்தாரி இருங்க, சுயராஜ்ய அதிகாரியா இருங்க அப்படின்னு. அதை பயன்படுத்துனீங்கன்னா நீங்க உங்களை நீங்க பாதுகாத்துக்கிடுவீங்க அப்படிங்கிறாரு. சர்வ சக்திகள் இருக்கும் போது அவங்க கோவப்பட்டு பேசுவாங்க. என்கிட்ட இப்ப பொறுமை சக்தி இருக்குது, பொறுமை சக்தி கட்டளையிட்டேன்னா நான் பொறுமையா இருந்துக்கிடுவேன். அப்பாவுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், கணக்கு வழக்கம் முடிஞ்சு போயிடும் இல்லையா? நம்ம பாதுகாத்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு இல்லையா? அதான் சொல்லியிருக்காரு. காயப்படுத்துறவங்க காயப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. உங்களது வேலை தன்னை பாதுகாத்துக் கொள்வது. ஆமா. ஓகே சார். ஞானம், யோகம், ஸ்வமானம் இது மூணையும் மனசுல கொண்டு வந்தோம்னா நம்ம பாதுகாத்துக்கலாம். யோக பலம் ஞானத்தை அப்ளை பண்ணிக்கணும், யோக பலத்தை கொண்டு வரணும். ஸ்வமானத்துல இருந்துட்டோம்னா காயம் ஏற்படுத்துவர்கள் காயம் செய்ய ஏற்படுத்துவது நம்மளுடைய வேலை. இது மூணையும் வச்சு நம்மளே பாதுகாத்துக் கொள்வதுன்னு நம்ம படுக்க போயிட்டே இருக்கலாம். ஆமா. ஏகாந்த பிரிய ரகங்கள், டெய்லி இந்த வார்த்தை வருது. ஏகாந்த பிரிய ரகங்கள்ங்கிற தலைப்புல ஒரு ஏகாந்த பிரியர்னா ஒருவரையே விரும்பக்கூடியவர் ஆகுங்கள், அதானே வருது? ஆமா. ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தாரணை செய்யுங்கள். ஏகாக்கிரதா மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவது. திறப்பு விழாவில் தேங்காய் உடைப்பது போன்று, ரிப்பன் கட் செய்து திறப்பு விழா செய்வது போன்று ஒரே வழி, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை என்ற ரிப்பன் கட் செய்யுங்கள். பிறகு அனைவரின் திருப்தி மகிழ்ச்சி என்ற தேங்காய் உடையுங்கள். இந்த நீரை பூமியில் தெளியுங்கள். பிறகு பாருங்கள் வெற்றி எவ்வளவு கிடைக்கிறது. எப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே வழி, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஒற்றுமை அப்படிங்கிற ரிப்பனை கட் பண்ணுங்க. அடுத்து தேங்காய் உடைங்க அப்படின்னு சொல்றாரு. திருப்தி மற்றும் மகிழ்ச்சி அப்படிங்கிற தேங்காய உடைங்க. உடைச்ச தேங்காய அதுல வரும் இல்லையா தண்ணி, அத முழு உலகத்துக்கும் தெளிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, மூணுமே இன்டர்லிங்க். எப்படின்னா சூட்சுமத்துல இருக்குது, ஆனா வெளிப்படையா அப்படி இருக்குது. ஏன்னா எப்படி இருக்குதுன்னா, தேங்காயை உடைக்கிறது என்னன்னா திருப்தி மகிழ்ச்சி அப்படிங்கிற தேங்காயை உடைங்க அப்படின்றாரு. திருப்தி மகிழ்ச்சிய முழு உலகத்துக்கும் கொடுங்க. நீங்க திருப்தியா இருந்து மகிழ்ச்சியா இருந்து மற்றவங்களுக்கு சேவை செய்யுங்க வரதான சொல்லியிருந்தாரு இல்லையா? அததான் இங்க திருப்தி மகிழ்ச்சியா இருந்து பூமிக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. திருப்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே அந்த ஒரே வழி, அந்த ஒற்றுமை சொன்னார் இல்லையா, ஒரே பலம் ஒரே நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ரிப்பன் கட் செய்யுங்க. அப்ப திறப்பு விழா கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. திறப்பு விழானா என்னது, அதை கட் பண்ணி உள்ள போங்க, அப்போ ஒற்றுமையோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஒரே குழுவா ஒரே இதுல, அதாவது ஒரே ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறோம் இல்லையா, ஒரே தர்மம் ஒரே ராஜ்யத்தை, அதுக்காக இப்போ ஒற்றுமையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு பிராமண பரிவாரம் தானே நாளைக்கு தெய்வீக பரிவாரமா மாறப்போகுது. அப்ப எவ்வளவு வெற்றி கிடைக்கும்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஏக்மத். பெரியார் பிடிச்சதே அந்த ஏக்கு தான்ட்டாரு. நேத்தி வந்ததுல பிடிச்சதே ஏக், ஒரே ஒரு தான் பிடிக்கும் தந்தைக்கு. நம்பர் 1 பிடிக்கும்னா இப்ப உங்களுக்கும் அதுதான் பிடிக்கணும் அப்படின்னு சிஸ்டரா கொடுக்குறாரு. அதுலயும் இன்னொன்னு சூப்பரா சொல்லுவார் சிஸ்டர், பாபாவுக்கு டிராமானா ரொம்ப பிடிக்கும். ஆனா குழந்தைகளாயே உங்களுக்கும் டிராமானா பிடிக்கணும் தானே, உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு சொல்றீங்க இந்த டிராமாவா அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் ஏன் பிடிக்க மாட்டேன் பாபா, இந்த டிராமா வேணா மாத்திடுங்களேன், நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? துக்கம் பாதி இருக்குது அப்படின்னு, அதுக்காக சொல்லுவாங்க. அதுக்குதான் சொல்லுவாரு டிராமா வந்து கல்யாணக்காரி அப்படின்னு அப்படின்ட்டோம்னா அந்த பாயிண்ட் ஒண்ணு வந்தாலும் நம்ம மனசை மாத்தி சொல்லுவாரு. பிடிக்கும் தானே, நீங்க அப்படி இருக்கிறீங்க தானே அப்படி சொல்லுவாரு. ஒரு யுக்தியா நம்மள அப்படிதான் நம்ம இருக்கணுமோ, அப்ப எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறாங்க போல இருக்கு, நம்மளும் அப்படிதான் இருக்கணுமோன்னு நம்மளும் டக்குன்னு மனசை வந்து மாத்தி வந்துரும். அதுக்கு ஷார்ட்டா ஒண்ணு சொல்லுவாரு, லவ் பாபா லவ் டிராமா அப்படின்னு பாட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு பாரு. ஏன்னா எல்லாரும் இது என்ன இப்படி டிராமா இப்படி இருக்குது, இவ்வளவு கஷ்டம் கொடுக்குது அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. எப்படி அப்பாவை லவ் பண்றீங்களோ அதே அளவுக்கு டிராமாவை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். சரி, ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. இன்னைக்கு சூப்பர் முரளி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா.